வணக்கம் மக்களே. இந்த நம்ம புராணங்கள்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா, மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி கதைகள். அதில் நிறைய உள்கதைகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது. அதை நான் இப்போ தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். சரிங்களா? இப்போது இன்றைக்கி கர்ணனை பற்றி சொல்கிறேன். சரிங்களா? மகாபாரதத்தில் எவ்வளோ கேரக்டர்லாம் இருக்காங்க. ஆனால் எனக்கு பிடிச்சது கர்ணன். ஏன்னா கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. கேட்குறவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இதை அள்ளி கொடுப்பான். சாகும்போது கூட நான் செஞ்ச தர்மத்தை தானத்தையும் தானமாக கொடுத்தான். அப்பேற்பட்ட கர்ணன் நிகழ்ச்சியில் ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு நாள் அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கார். அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒருத்தர் அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. இடது கையால் ஆயில் கிண்ணத்தை கையில் வச்சுருக்கார். அப்போது ஒரு யாசகம் கேட்டு ஒருத்தர் வராரு. உடனே என்ன பண்ணார் தெரியுங்களா? இடது கையால் இருக்கிற தங்க கிண்ணத்தை அப்படியே கொடுத்துட்டார். அவரும் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டார். எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருந்தவர் சொன்னார், கருணா, நீ செஞ்சது ரொம்ப தப்பு. கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் அதை வலது கையில் எடுத்து கொடுத்துருக்கலாம்ல, இடது கையில் கொடுக்கக்கூடாதுப்பா, இருக்கிறதெல்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா. அப்போது கருணா சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை, என்ன தெரியுங்களா? ஐயா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் இடது கையிலிருந்து வலது கையில் மாற்றுறதுக்குள்ளாட்டியும் என் மனசு மாறிடுமே. ஏன் தங்கத்தை கொடுக்கணும்? ஒரு வெள்ளியோ அவ்வளோ பித்தளையோ அல்லது 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்துடலாமே அப்படின்னு என்னோட மனசு நினைக்கும். அதனால தான் நினச்ச உடனே அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி மனசு வேறு யாருக்குமே தவறும், கருணனை தவிர. சரி, இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை அப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? வணக்கம்.